சங்கீதம் 81வது சங்கீதத்தில் 14வது வசனம் சொல்கிறது, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய எதிராளிகள் தாழ்த்தப்படுவார்கள், யாருடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் கையை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இதற்கு மேலே உள்ள வசனம் சொல்கிறது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, இன்னைக்கு யாருடைய எதிராளிகள் தாழ்த்தப்படுவார்கள் என்றால் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் தான். ஆமேன். அவருடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள், அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் தாங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் ஆமேன் எதிராளிகள் எதிர்த்து நிற்கிறார்களா? ஆமேன். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக ஆமேன் எழும்பி இருக்கிறார்களா? இன்னைக்கு உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் நடப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். சில வேளைகளில் நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கிறதுனால தாங்க நம்மளுடைய எதிராளிகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பி கர்ச்சித்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமேன் பல கூட்டத்தார் ஏன் எழும்புகிறார்கள் என்றால், சில வேளைகளில் அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் போனார்கள். இந்த கடைசி காலத்திலும் கூட நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது வழி இதுவே வழி இதுவே என்று பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆமேன். நமக்கு ஒரு சத்தம் எப்பொழுதும் கேட்கப்பட வேண்டும். அது யாருடைய சத்தம் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். அந்த சத்தத்தை நாம் சரியாய் கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்றென்றைக்கும் எப்பொழுதும் தேவன் வெற்றியை தருவார். சீக்கிரத்திலே உங்கள் எதிராளிகள் தாழ்த்தப்படுவார்கள். சீக்கிரமாய் சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் ஆமேன் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.